ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டாக பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் 25 நிமிஷத்துலேருந்து 6 மணி நேரம் 30 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்குது. வெறும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ணுறது மாதிரி இப்போ புதுசாக ரயில்வேஸு செமி ஹை ஸ்பீட் ப்ராட்கேஜ் லைன் லே பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான ஃபைனல் லொக்கேஷன் சர்வீஸ் ரயில்வேஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான டெண்டரும் ரயில்வேஸ் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க இந்த பிளானில் 220 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணலாம். பட் ஆப்ரேஷனல் ஸ்பீடு 200 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் இருக்கும். இந்த புது லைனுக்காக ரயில்வே மினிஸ்ட்ரி 8.30 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சர்வே பயப்பனஹள்ளி பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சர்வே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வே பண்ண போகிற ஃபார்ம் LIDAR சர்வே, அதுக்கப்புறம் ஃபைனல் அலைன்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் டிராஃபிக் ஸ்டடி, டீட்டெயில் பிளான், அதுக்கான எஸ்டிமேட்டு, அதுக்கப்புறம் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு DPR. ஸோ இது எல்லாமே 3 மாதத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த சர்வே கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லேண்டு தேவைப்படுது, ஸோ ரயில்வே அலைன்மெண்ட் எப்படி கொண்டு வர போகிறாங்க எல்லாமே ஃபைனலைஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரயில்வே போர்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோட காஸ்ட் எஸ்டிமேட்டும் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணும். கரண்ட்டாக பெங்களூர்லேருந்து சென்னை இந்த காரிடரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுற ட்ரெயின் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இது 81 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணது. அது ட்ராவல்டு டைம் பார்த்திங்கன்னா 4 hours 25 minutes இந்த ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ லே பண்ண போகிற இந்த ஹை ஸ்பீடில் லைனை இப்போ எக்ஸிஸ்டிங் சிட்டிஸ் வழியாக தான் போகுமா இல்லை கிருஷ்ணகிரி வழியாக போகுமான்றது இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.